8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் nmms அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திறனறி தேர்வு நடைபெற இருக்க ஒரு போட்டித் தேர்வாக நடைபெற இருக்கிறது. அதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 தேர்வுகளாக நடக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மனத்திறன் தேர்வு, அதாவது மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனத்திறன் தேர்வுக்குரியது பார்த்திங்கன்னா பாடப்பகுதியில் இருக்கக்கூடியது இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியான தேர்வாக இருக்கும். உங்கள் ஒரு ஐக்யூ பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மனதை சோதிக்கக்கூடிய அந்த தேர்வாக இருக்கும். மனத்திறன் தேர்வுன்னு சொல்லுவாங்க, மேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது சாட் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் பாடப்பகுதியில் படிச்சிருக்கீங்க இல்லையா, 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் நீங்கள் 2 பருவங்களுக்குரிய அந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய கேள்விகளை கொண்ட தேர்வாக வரும். அதுதான் பார்த்திங்கன்னா சாட் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் டெஸ்ட்டு. சரிங்களா? அப்போ பார்த்திங்க அப்படின்னா இதற்கு நாம் இப்போ மேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனத்திறன் தேர்வுக்கு ஒரு ஹிண்ட்ருக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா எண் தொடர்கள், இதை வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேள்வி உருவாகும். என்னென்னு பார்த்திங்கன்னா அடுத்த எண் காண்க அல்லது அடுத்த எண்களை காண்கன்னு சொல்லி ஒரு கேள்வியாக இது உருவாகும். இதை பொறுத்த வரைக்கும், இந்த மாதிரி கேள்விகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த முதல் எண்ணுக்கும் 2வது எண்ணுக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே இது அதிகரித்து கொண்டே செல்கிறது. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா 4 இருக்குது, அடுத்து 7 இருக்குது, அடுத்தது 10 வருது, அடுத்து 13 வருது, இப்படி அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இந்த முதல் எண்ணுக்கு 2வதுக்கு இடைப்பட்ட அந்த இடைவெளி என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ 4லேருந்து 7ஆக மாறுகிறது என்று சொன்னால் அப்போது 3 கூட்டியிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? +3ன்னு வச்சுக்கலாம் இதையே. அடுத்தது 7லேருந்து 10 உருவாகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் +3 கூட்டணும், அதாவது 3ஐ கூட்ட வேண்டும். சரிங்களா? அடுத்தது 10லேருந்து 13 எப்போ வரும்? அதுவும் நீங்கள் 3 கூட்டினா தான் வரும். ஸோ இந்த இடைவெளியை கண்டுபிடிக்கணும். 4க்கும் 7க்கும் இடைவெளி இருக்கக்கூடிய இடைவெளி என்னென்னு பார்த்தீங்கன்னா +3, 7க்கும் 10க்கும் இடைப்பட்ட இடைவெளி என்னென்னு பார்த்தீங்கன்னாலும் அதுவும் +3 தான். 10லேருந்து 13 உருவாகணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் 3 தான் கூட்டணும். ஓகேவா? இப்போ 3 கூட்டினா கிடைக்கக்கூடியதாகத்தான் எல்லா எண்களுமே அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ 13லேருந்து நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஐ கூட்டினோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 வரும். இதுதான் இந்த கோடிட்ட இடத்துல வரக்கூடியது. சரிங்களா? இதற்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? அடுத்தது 2வது கேள்வி பார்த்திங்கன்னா 22 இருக்குது, அடுத்து 18 இருக்குது, அடுத்து 14 இருக்குது, அடுத்து 10 இருக்குது. இப்போ பார்க்கும்போதே தெரியுது இது குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கு. சரியா? அப்போது 22லேருந்து 18 அப்படின்னு போகுது அப்படின்னா எவ்வளவு குறைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 குறைச்சிருப்பாங்க. சரிங்களா? 22, அடுத்தது 21, 20, 19, 18. ஸோ 4 குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இதை -4ன்னு வச்சுக்கலாம் இல்லையா? அடுத்தது 18லேருந்து 14ஆக மாறணும் அப்படின்னா அதற்கும் நீங்கள் 4 குறைக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? 14லேருந்து 10 எப்போ உருவாகும்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் 4 குறைச்சிங்கன்னா அந்த 10ஆம் நம்பர் என்பது உருவாகும். இப்போ இந்த இடைவெளியை செக் பண்ணும்போது தெரியுது 4 குறைச்சி நம்ம எழுதியிருக்காங்க, அந்த சீரியஸாக எழுதியிருக்காங்கன்னு தெரியுது. இப்போ அடுத்தது நீங்கள் மறுபடியும் ஒரு 4 குறைங்க. 10லேருந்து 4 குறைத்தால் கிடைக்கும் விடை பார்த்திங்கன்னா 6. சரியா? அப்போ 6ஆம் நம்பர் தான் இந்த டேஷ்க்கு வரணும். அடுத்தது 3 இருக்குது, 3 6ஆக மாறுது. அப்போ 3ஆம் நம்பர்லேருந்து 6 வருது அப்படின்னா 3 கூட்டியிருக்காங்க நம்ம வச்சுக்கிறோன்னு வைங்களேன். இங்கே வரும்போது தப்பாயிடும். ஏன்னா இங்கே 3 கூட்டியிருக்கிறாங்க, இங்கே பார்த்திங்கன்னா 6 கூட்டியிருக்கிறாங்க. 6 6ம் 12ன்னு வந்திருக்கு. அடுத்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா 12 கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 12 கூட 12 கூட்டி 24ன்னு போட்டிருக்காங்க. இப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா 3லேருந்து 6 உருவாகிறதுக்கு பெருக்கல் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? 3 2 6 அப்படின்னு வச்சுக்கலாம்ல. அடுத்து 6 2 12, அதாவது 2 மடங்குகளாக அது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. 3 6ஆக மாறுது, அப்போ 2 மடங்காக இருக்குது. 6 12ஆக மாறும்போது அது ஒரு 2 மடங்காக இருக்குது. அடுத்து 12 24ஆக மாறும்போது அதுவும் 2 மடங்காகி இருக்குது, அதாவது 2ஆல் பெருக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து 24 நீங்கள் 2 மடங்கு ஆக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விடை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24 2 எவ்வளோன்னா 48. சரியா? அப்போது 48 என்பது தான் அந்த கோடிட்ட இடத்துல வர வேண்டியது. இப்படி அந்த எண் வரிசையானது
கூட்டலாக இருக்கலாம், கூட்டி கூட்டி எழுதக்கூடிய ஒரு நம்பர் சீரியஸாக இருக்கலாம். அடுத்து கழித்து எழுதக்கூடிய ஒரு நம்பர் சீரியஸாக வரலாம். அடுத்து பெருக்கலாக ஒரு நம்பர்லேருந்து அடுத்த நம்பரை பெருக்கி உருவாக்கக்கூடிய ஒரு நம்பர் சீரியஸாக வரலாம். சரிங்களா? எப்படி வகுத்தலாக கூட அந்த சீரியஸை நம்மளால் உருவாக்க முடியும். சரிங்களா? அடுத்தது இந்த 4வது கணக்கு பார்த்திங்க அப்படின்னா, இதுவும் பார்த்திங்க அப்படின்னா அதிகரித்து கொண்டே செல்லக்கூடியதாக இருக்குது, இன்க்ரீஸிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ இதோட இடைவெளியை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 10லேருந்து 11 வேணும்னா நம்ம 1ஆம் நம்பரை கூட்டணும். அடுத்து 11லேருந்து 13 உருவாயிருக்கு அப்படின்னா இங்கே 2 கூட்டப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்தது 13லேருந்து 16 உருவாயிருக்கு அப்படின்னா இங்கே 3 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். 3ஆம் நம்பரை கூட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? அப்போ இந்த இடைவெளியை பாருங்கள், 1 கூட்டப்பட்டிருக்கு, அடுத்து 2 கூட்டப்பட்டிருக்கு, அடுத்து 3 ஆனது கூட்டப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து இங்கே என்ன வரும் அப்படின்னா 4 ஆனது கூட்டப்படும் இல்லைங்களா? 1 கூட்டப்பட்டிருக்கு, 2 கூட்டலாக இருக்குது, 3 கூட்டலாக இருக்குது, அடுத்து 4 கூட்டலாக மாறும். அப்போ 16 கூட்டல் 4 எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 20 அப்படிங்கிறதா இந்த டேஷ்க்கு உரிய விடையாக நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகே, அடுத்தது இந்த கணக்கு பார்த்திங்க அப்படின்னா இதோட இடைவெளியை செக் பண்ணி பார்த்தோம்னா 0க்கும் 1க்கும் இடையில் 1 வரும். 1க்கும் 1க்கும் இடையில் பார்த்திங்கன்னா இடைவெளியே இருக்காது, 0. 1க்கும் 2க்கும் இடையில் பார்த்திங்கனாலும் இடைவெளி 1. 2க்கும் 3க்கும் இடைவெளி பார்த்திங்கன்னா 1. 3க்கும் 5க்கும் இடைவெளி பார்த்திங்கன்னா +2 கூட்டல் 2. இப்போ இந்த இடைவெளியை பார்த்திங்கன்னா இங்கே 1 வருது, இங்கே 0 வருது, அடுத்து 1 வருது, 1 வருது, மறுபடியும் இங்கே 2 வருது. இப்படி இடைவெளியானது மாறி மாறி இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? இப்போ இதற்கு வேறு ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா முந்தின எண்களை கூட்டி பார்க்கலாமா? 0வையும் 1ஐயும் கூட்டி பாருங்கள், கூட்டினா 1 கிடைக்குது. அடுத்து இந்த 1 கூட முந்தின எண்ணை கூட்டி பாருங்கள், 1ஐயும் 1ஐயும் கூட்டும்போது 2 கிடைக்குது. இந்த 2 கூட முந்தின எண்ணான இந்த 1ஐ கூட்டும்போது கிடைக்கிறது 3. 3 கூட இந்த முந்தைய எண்ணை கூட்டி பாருங்கள், கிடைக்கிறது 5. சரிங்களா? அப்போ 5 கூட அந்த கடைசி எண்ணான 5 கூட அதற்கு முந்தைய எண்ணான 3 கூட்டும்போது கிடைக்கும் எண் என்ன கிடைக்கும்னா 8 கிடைக்கும். சரிங்களா? 5 கூட 3ஐ கூட்டும்போது 8 கிடைக்கும். இந்த எண் வரிசையை தான் நம்ம ஃபிபோனசி எண் வரிசை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போது முந்தைய எண்ணை கூட்டின ஒரு விஷயம் கூட நடந்திருக்கலாம். அதனால் நீங்கள் அங்கே செக் பண்ணி பார்த்து தான் செய்யணும். இடைவெளி மட்டுமே கிடையாது, எண் தொடர்களை அமைக்காது. இந்த மாதிரி விஷயம் கூட எண் தொடர்களை அமைக்கும். அடுத்தது இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இடைவெளி பாருங்கள், 1க்கும் 4க்கும் இடையில் பார்த்தீங்கன்னா இடைவெளி 3 இருக்குது. அடுத்து 4க்கும் 9க்கும் இடையில் பார்த்தீங்கன்னா 5 கூட்டப்பட்டிருக்கு. அடுத்தது 9க்கும் 16க்கும் இடையில் பார்த்தீங்கன்னா 7 கூட்டப்பட்டிருக்கு. சரிங்களா? இதை 2 விதமாக செய்யலாம். இது வந்து 3 கூட்டப்பட்டிருக்கு, அடுத்தது இங்கே 5 கூட்டப்பட்டிருக்கு, அடுத்தது இங்கே 7 கூட்டப்பட்டிருக்கு. 3, 5, 7, அடுத்தது இங்கே என்ன வரும்னா 9, அதாவது ஒற்றைப்படையாக கூட்டப்பட்டிருக்கு இல்லையா? 3, 2, 5, 5, 2, 7, 7, 2, 9 கூட்டப்படணும். இப்போ 16 கூட்டல் 9 எவ்வளோன்னா 25. சரியா? இது இன்னொரு விதமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 1ஐ வந்து 1 ஸ்கொயர்னு எழுதலாம். அதாவது வர்க்க வாய்ப்பாடாக நாம் இதையே எழுத முடியும். சரிங்களா? 1 ஸ்கொயர். அடுத்தது 4 பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர்னு எழுத முடியும். அடுத்து இந்த 9ஐ 3 ஸ்கொயர்னு எழுதலாம். 16 வந்து 4 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அதாவது 4னுடைய வர்க்கமாக எழுதலாம். அப்போது ஸோ 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர்னு வரும்போது 5 ஸ்கொயர் தான் இதனுடைய விடையாக இருக்கும். அப்படி பார்த்தாலும் கிடைப்பது 25 தான். சரிங்களா? நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது வர்க்க வாய்ப்பாடும் தெரிஞ்சு வச்சுருக்கணும், கன வாய்ப்பாடுன்னா என்னென்னுன்றீங்க தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டும். இப்போ இந்த கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 கொடுக்கப்பட்டிருக்கு, 27 கொடுக்கப்பட்டிருக்கு, 64 கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட இடைவெளியை செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18. அப்போது இதோட இடைவெளி பார்த்தீங்கன்னா 19 இடைவெளி இருக்கும். சரிங்களா? அடுத்து இது கூட இடைவெளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 7 வரும். 37 இடைவெளிகள் கொண்டதாக இருக்கும். இப்போ இந்த இடைவெளியை பார்க்கும்போது இது ஒரு அசாதாரணமான இடைவெளி இருக்கிறதா இருக்குது. ஸோ இப்போ இடைவெளியை வச்சு இங்கே கொண்டு வரல, வேறு ஏதோ விஷயம் இருக்குது இல்லையா? அப்போது நீங்கள் அடுத்து செக் பண்ண வேண்டியது வர்க்க வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பரான்னு பாருங்கள். இது வர்க்க வாய்ப்பாட்டில் வராது, 8 என்பது வர்க்க எண் அல்ல. சரி, அடுத்து கன வாய்ப்பாட்டில் வருதான்னு பாருங்கள். கன எண்ணாக இதை எழுத முடியுமான்னு பார்க்கும்போது எழுத முடியும். 2 கியூப்னு இதை எழுதலாம். 2 × 2 × 2 8. அடுத்தது 27 அதே மாதிரி 3 கியூப் என்ற கன எண்ணாக எழுதலாம். 3 தடவை பெருக்குனா 27 கிடைக்கும்.
64 என்பது பார்த்திங்கன்னா 4 க்யூப் பண்ணும்போது கிடைக்குது. 4 3 தடவை பெருக்கி பார்த்திங்கன்னா 64 கிடைக்கும். இப்போ இந்த ஹிண்ட்டை வச்சுட்டு நம்ம பார்க்கும்போது 2 க்யூப் 3 க்யூப் 4 க்யூப். ஸோ இங்கே வருவது கண்டிப்பாக 5 க்யூபாக இருக்கும். அடுத்தது வரக்கூடியது 5 க்யூபாக இருக்கும். சரிங்களா? அப்போ 5 3 முறை பெருக்கும்போது நம்மளுக்கு கிடைப்பது 125. அப்போது வர்க்க வாய்ப்பாடு கன வாய்ப்பாடையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா அந்த எண்களை பார்க்கும்போதே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுதான் வர்க்க வாய்ப்பாட்டில் வருது, இது கணைய வாய்ப்பாட்டில் வந்திருக்குன்றதை உடனே நம்ம கண்டுபிடிச்சி எழுதிட முடியும். சரிங்களா?